இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது. இந்த சேனல் ஆரம்பித்தது எக்ஸ்க்ளூசிவாக படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான இன்டர்ன்ஷிப்காகவும் படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்க கேண்டிடேட்காகவும் ஆரம்பித்த இந்த சேனல் இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. ஸோ இந்த வீடியோ யார் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது படிச்சுட்ருக்காங்க, இல்லை வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்டுக்கூட பேரண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம். இது சென்னையில் இருக்குது, தாம்பரம் சென்னையில் இருக்குது. இவங்க பாட்னி படித்தவங்களுக்கான ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு இந்த ஜாப்க்கான வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத அடுத்து பார்த்துருவோம். அந்த போஸ்ட் நேம் வந்து ரிசர்ச் அசிஸ்டண்ட் பாட்டனி. இது 7th பே கமிஷன் கீழே வருது. ஒரே ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் பாட்னியில் ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 2 இயர்ஸ் ரிசர்ச்லையோ இல்லை டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்கணும். ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன், காலேஜ், யூனிவர்சிட்டியில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா இதெல்லாம் இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து இதே பாட்டனியில் நீங்கள் பண்ணியிருக்கணும். இதுதான் உங்களோட எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் அப்படின்றது 300 ரூபா. இந்த 300 ரூபாயை வந்து நீங்கள் டிமாண்ட் டிராஃப்டாக எடுக்கணும். டிமாண்ட் டிராஃப்ட் வந்து யார் பேர்லன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா பேபிள் அட் சென்னை அப்படின்ற நேமில் எடுக்கணும் நீங்கள் 300 ரூபாய்க்கு. அதை வந்து அந்த டிடியை வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அனுப்பணும். வேறு எந்த பேமெண்ட் மோடும் இதில் கிடையாது. ஒன்லி டிடி மாத்திரம்தான். அதே மாதிரி பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 100% ஃபீஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஃபீஸ் ஒரு தடவை நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அது நான் ரீஃபண்டபிள். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அதையும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட்டும் பர்சனல் இன்டர்வியூவும் அப்ளிகபிள் அப்படின்னா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதாவது சித்தாவில் வந்து சித்தாவோட ஹெட்டு தான் டிசைட் பண்ணுவார். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, இது ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இந்த இடத்துல நான் இந்த அப்ளிகேஷனுக்கான அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷனோட எண்டு பேஜில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஃபில்அப் பண்ணி அவங்க கேட்டிருக்க அட்டாச்மெண்ட்ஸ் அப்புறம் டிடி இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்டில், கண்டிப்பாக ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பணும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபார்மேட் இது. ஸோ இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை போய் படிச்சிருங்க. உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்டிருக்க எக்ஸ்பீரியன்ஸு இல்லை நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை கண்டிப்பாக வந்து ஒட்டிடுங்க, ஸ்டேபிள் பண்ணாதீங்க. அதை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் நீங்கள் சைன் பண்ணணும். கேபிட்டல் லெட்டரில் சைன் வந்து எழுதக்கூடாது. அப்ளிகேஷனில் சைன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷனோட என்வலப் நீங்கள் அனுப்பும்போது அதுக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அசிஸ்டன்ட் பாட்டனி அப்படின்னு எழுதி கீழே தி டைரக்டர் ஜெனரல் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஜிஎஸ்டி ரோட், தாம்பரம் சானிட்டோரியம், சென்னை 600047 அப்படின்ற அட்ரஸ் எழுதி ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸும் செல்ஃப் அட்டஸ்டடாக இருக்கணும். அது வந்து காமன். ஸோ என்னென்ன டிமாண்ட் டிராஃப்ட்டை நீங்கள் வச்சுருங்க, ஒரிஜினல் அது. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷனில் அதுக்குன்னு தனியாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எஸ்எல்சி நீங்கள் படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி வந்துட்டு டிகிரி படிச்சிருக்கீங்க, இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அதில் வந்து வச்சுருங்க. அது டிசி, எஸ்எல்சியோட மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிப்புக்காக வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி வச்சு செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டுருங்க.
போட்டு அதில வச்சுருங்க. அதே மாரி இதுக்கு அப்புறம் வேற ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருக்கலாம். இல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். 2, 3 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாரி ரிலவென்ட்டா என்ன இருந்தாலும் அதோடைய ஜெராக்ஸ் காப்பி வச்சு எல்லாத்துலயும் செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டுருங்க. அத இ பிடபிள்யூபிடி கோட்டால நீங்க அப்ளை பண்றீங்க அப்டின்னா, தயவுசெய்து அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்க வந்து இத வந்து ஹார்ட் காப்பி எல்லாமே வச்சு அப்ளிகேஷன மேல வச்சுட்டு சைன் பண்ணி நீங்க ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பிச்சு விடுங்க. ஒருவேளை நீங்க அஸ்ஸாம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா, சிக்கிம் அதாவது ஈஸ்ட் எண்டுல இந்தியாவோட ஈஸ்ட்ல இருக்கிற இது. அதே மாரி நார்த்ல எண்ட்ல ஜம்மு காஷ்மீர், லடாக் இந்த மாரி இடத்துல இருந்து நீங்க அப்ளை பண்றீங்க. இல்ல ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து அப்ளை பண்றீங்க. இல்ல அந்தமான் நிக்கோபார் ஐலேண்ட், லக்ஷதீப் ஐலேண்ட்லேருந்து நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் ஒரு 7 ஒர்க்கிங் டேஸ் 7 ஒர்க்கிங் டேஸ் உங்களுக்கு டைம் இருக்கு. லாஸ்ட் டேட் முடிஞ்ச அப்புறமும் 7 ஒர்க்கிங் டேஸ் டைம் இருக்கு. உங்களோட ஸ்பீட் போஸ்ட் அவங்களுக்கு ரீச் ஆகறதுக்கு. ஸோ இந்தியாவோட ஈஸ்ட் பக்கம், அதே மாரி நார்த் எண்ட்ல ஜம்மு காஷ்மீரோ, சிக்கிம், லடாக்கோ இல்ல வந்து நிக்கோபார் ஐலேண்ட், அந்தமான் நிக்கோபார் ஐலேண்ட், லக்ஷதீப்ல இருந்தோ அப்ளை பண்றீங்க. மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்துல இருந்தெல்லாம் அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 7 டேஸ் டைம் குடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்றது 19th டிசம்பர் 2025. இங்க குடுத்துருக்க லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துர்றேன். அத நீங்க டச் பண்ணீங்கனாவே அந்த நோட்டிஃபிகேஷன் பேஜுக்கே போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன மறுபடியும் ஃபுல்லா படிங்க. படிச்சு பார்த்துட்டு அந்த எண்ட் ஆஃப் த பேஜ்ல உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கு. அத நீங்க டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்தாலும் சரி, அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்தாலும் சரி, எடுத்துட்டு கரெக்ட்டா எதையும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா ஃபில்அப் பண்ணி, சைன் பண்ணி, அட்டாச்மெண்ட்ஸ் வச்சு ஃபோட்டோ ஒட்டி, டிடியும் அட்டாச் பண்ணி, ஸ்பீட் போஸ்ட்ல அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு விட்ருங்க. அனுப்பிச்சு விட்ற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.